கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த தவ காலங்களிலே மாலை ஆராதனையில் உற்சாகமாய் பங்கு பெற்றிருக்கிற உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆண்டவருடைய கிருபையும் ஆண்டவருடைய இரக்கமும் உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருப்பதாக. ஒரு வாரம் கூட தவ காலங்கள் ஆரம்பித்து நிறைவடையவில்லை. என்ன அதுக்குள்ள பாதி மக்களை காணலையே. கொஸ்டினுக்காக தான் வந்திருக்காங்களோ தெரியல. என்ன கொஸ்டின் கேட்ட உடனே கொடுத்த உடனே சரி இனிமேல் சனிக்கிழமை வந்தால் போதும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டாங்களான்னு தெரில. அடுத்து இன்னும் நான் விதிமுறை அப்போ அதிகமாக போடுவேன். 7 நாளும் ஆலயத்துக்கு வந்தவங்களுக்கு தான் என்னது கொஸ்டின் அப்படின்னு போடக்கூடிய சூழ்நிலை வந்துடும். சரியா? அதனால் வீட்டில் இருக்கிறவங்க தயவுசெய்து ஆராதனைக்கு வாருங்கள். ஏனென்றால் இந்த தவ காலங்களிலே புது புது தலைப்புகளிலே நாம் சிந்திக்கிறோம். ஒருவேளை இப்படிப்பட்ட செய்திகள் எல்லாம் இனிமே உங்களுக்கும் எனக்கும் அது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி தெரியாது. இவ்வளவு தூரம் ஒவ்வொரு ஆராதனையிலும் உங்களுக்காக வேதாகமத்தை முயற்சி எடுத்து தியானித்து ஆண்டவருடைய வார்த்தையை போதிக்கிற எங்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு உதவி, ஆலயத்திற்கு தவறாது வர வேண்டும். ஆகவே தயவுசெய்து ஆலய ஆராதனைக்கு வாருங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் இயேசு கிறிஸ்துவின் உவமைகளை குறித்து இந்த மாலை ஆராதனைகளிலே தியானிக்கின்றோம். 14 உவமைகளை தியானித்திருக்கின்றோம். இன்றைக்கு 15வது உவமையாக அறிவீலி செல்வந்தர் உவமை அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு உவமையை நம்ம இன்றைக்கு தியானிக்க போகிறோம். நம்முடைய வட்டார பேச்சு வழக்கிலே சொல்ல வேண்டுமென்றால் முட்டாள் செல்வந்தர் உவமை. முட்டாள் என்பது ஒரு திட்டுவது போல இருப்பதனால தூய தமிழிலே நாம் அதை அறிவீலி என்று சொல்லுவோம். அறிவீலி என்றால் அறிவில்லாத செல்வந்தர் அல்லது ஞானமில்லாத செல்வந்தர் அல்லது புத்தி இல்லாத செல்வந்தர் என்று நாம் அதை வைத்து கொள்ளலாம். இந்த செல்வந்தரை குறித்து உவமையாக இயேசு ஏன் போதித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் என்றால் 13வது வசனத்திலே ஒரு மனிதர் இயேசுவினிடத்தில் வருகிறார். வந்து ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன கேள்வி கேட்கிறார்? போதகரே, ஆஸ்தியை பாகம் பிரித்து என் வீதத்தை எனக்கு தரும்படி என் சகோதரனுக்கு கட்டளையிட வேண்டும். நாங்கள் 2 பேர் இருக்கிறோம். எத்தனை சகோதரர்கள்னு சொல்லி தெரியாது. நம்ம 2 பேர் வைத்துக்கொள்வோம். 2 பேர் இருக்கிறோம். எங்களுக்குள்ள இருக்கிற ஆஸ்தியை, எங்களுக்குள்ள இருக்கிற சொத்தை நீர் என்ன செய்ய வேண்டும்? சரி பாகமாய் பிரித்து தர வேண்டும் என்று ஒரு மனிதன் வந்து கேள்வி கேட்கிறார். கேள்வி கேட்ட உடனே ஆண்டவர் இந்த உவமையை சொன்னாரா? இல்லை இடையில எதுவும் வார்த்தைகள் இருக்கிறதா? உங்களிடத்துல தான் கேள்வி கேட்க. கேள்வி கேட்ட உடனே ஆண்டவர் இந்த உவமையை சொன்னாரா? இல்லை இடையில் இயேசு சில வார்த்தைகளை கூறியிருக்கிறாரா? கூறியிருக்கிறார், அப்படிதானே? என்ன சொல்றாரு? முதல்ல 14வது வசனத்துல, மனுஷனே, என்னை உங்களுக்கு நியாயாதிபதியாகவும் பங்கிடுகிறவனாகவும் வைத்தவன் யார்? இந்த வார்த்தை கோபத்தோடு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, கடிந்து கொண்டு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை. அதை வாசிக்கும் போதே நமக்கு அது தெரிகிறது. சரியா? ஒருவேளை அந்த இடத்துல ஆண்டவர் கோபத்தோடு அல்லது கோபம் அடைந்து அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்படவில்லை. ஆனால் அந்த வார்த்தையை வாசிக்கும் போதே நமக்கு தெரிகிறது, மனுஷனே, என்னை உங்களுக்கு நடுவராக வைத்தது யார் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். இப்போ நான் உங்களிடத்துல ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த மனிதன் கேட்ட கேள்விக்கும் இயேசு கூறிய பதிலுக்கும் வித்தியாசம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிகிறது இல்லையா? அப்போ இந்த மனிதன் கேட்ட கேள்விக்கு ஏன் ஆண்டவர் கோபப்பட வேண்டும்? அந்த மனுஷன் சரியான கேள்வி தானே கேட்டான், அப்படிதானே? இப்போ 2 மனிதர்கள் இருக்கிறாங்க, 2 சகோதரர்கள் இருக்கிறாங்க. 2 பேரிடத்திலும் காணப்படுகிற ஒரு காரியம், பரம்பரையாக வரக்கூடிய சொத்தை சரிபாகமாக அனுபவிக்க வேண்டும் என்பதுதான். இது எல்லா மனிதனுடைய இயல்பு. இன்றைய காலம் வரைக்கும் அது அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது இல்லையா? பரம்பரையாக இருக்கக்கூடிய சொத்தை சரிபாகமாக எத்தனை பிள்ளைகள் இருக்காங்களோ அத்தனை பேருக்கு பிரித்து கொடுப்பது தான் ஒரு வழக்கமான ஒன்று. அப்போ அதைத்தான் அந்த மனிதனும் இயேசுவின் இடத்துல வந்து கேட்கிறான். ஆனால் ஆண்டவர் கோபப்பட்டு கடிந்து கொள்ளுகிறார். நான் உங்களுக்கு நடுவர் என்று யார் உங்களுக்கு சொன்னா அப்படின்னு சொல்லி. அப்போ இதிலிருந்து ஒரு கேள்வி நமக்கு எழுகிறது, ஏன் ஆண்டவர் கோபப்பட்டு இந்த வார்த்தையை சொல்ல வேண்டும்? எதற்காக கோபப்பட வேண்டும்? அந்த மனிதன் சரியான ஒரு காரியத்தை தான் கேட்டான். அப்போ ஏன் கோபப்படணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் என்றால், நாம் பொதுவாக நடைமுறை வாழ்க்கையிலே கண்டுகொள்ளுகிற ஒரு காரியம் என்ன உண்மை என்றால், எப்போ நாம சொத்தை பிரிக்கணும்னு சொல்லி பேசுகிறோமோ, எப்போ நாம நம்முடைய மூதாதையர்கள் நமக்கு சம்பாதித்த சொத்தை சரிபாகமாய் பிரிக்க வேண்டும் என்று நினைக்கிறோமோ,
அப்பொழுதே அங்கு உறவுக்கு முக்கியத்துவம் இல்லை என்பது தெளிவாகிறது. நான் திரும்பவும் சொல்லுகிறேன், சொத்தை பிரிக்க வேண்டும் என்று நினைக்கின்ற போதே அப்போ அங்கு உறவுக்கு முக்கியத்துவம் இல்லை. சகோதரன் அல்லது சகோதரி அப்படிங்கிற உறவுக்கு அங்கு முக்கியத்துவம் இல்லை அப்படிங்கிறது தான் அந்த வார்த்தைக்கு பொருள். அந்த மனுஷன் கேட்ட கேள்விக்கு பொருள். எனக்கு சரிபாகமா நீர் பிரிச்சு தார ஆண்டவரே, போதகரே அப்படின்னு சொன்னான்னா அதுக்கு என்ன அர்த்தம்? இனிமே எனக்கு சகோதரன் உறவு இல்லை, சகோதரி அப்படிங்கிற உறவு இல்லை, உறவுக்கு அங்கு முக்கியத்துவம் இல்லை என்கிற ஒரு காரியம் அங்கு புலப்படுகிறது. ஆகவேதான் ஆண்டவர், உறவை வேண்டாம் என்று சொத்தின் மீது நீ ஆசைப்படுகிறியே, உன்னை எனக்கு நடுவராக யார் வைத்தா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறார்? கோபப்பட்டு அந்த கேள்வியை கேட்கிறார். அப்படி கேட்டுட்டு அடுத்த வசனங்களில தான் அந்த உவமையை ஆண்டவர் சொல்லுகிறார். பொருளாசையை குறித்து எச்சரிக்கையா இருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு தான் இந்த உவமையை ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த உவமையிலிருந்து நாம கற்றுக்கொள்ளுகிற ஒரு 4 காரியத்தை நான் வேகமாக உங்கள் முன்பதாக வைக்க விரும்புகிறேன். இந்த உவமை எதிலிருந்து ஆரம்பிக்கிறது? லூக்கா 12ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் இந்த உவமை சொல்லப்படுகிறது. இந்த உவமை நம்ம எல்லாருக்கும் பரிச்சயமான உவமை. ஆகவே நான் வேகமாக இந்த உவமையிலிருந்து கற்றுக்கொள்ளுகிற காரியத்தை உங்கள் முன்பதாக நான் வைக்க விரும்புகிறேன். இந்த மனிதன் எப்படிப்பட்ட ஒரு பணக்காரன் என்றால் விவசாய பணக்காரன். சரியா? அன்றைய காலகட்டங்களில் விவசாயங்கள் அதிகமாக நிலங்கள் வைத்திருப்பது தான் பணக்காரர்களாக அல்லது பெரும் செல்வந்தர்களாக பார்க்கப்பட்டது. அப்ப இங்கும் இந்த மனிதன் விவசாய பணக்காரனாய் இருக்கின்றான். 16வது வசனத்தின் பின்பகுதி சொல்லுகிறது, ஐஸ்வர்யமுள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. நல்ல மேனி இந்த ஆண்டு அந்த மனுஷனுக்கு கிடைத்திருக்கிறது. அந்த மேனியை கொண்டு அவன் அதிகமான சொத்துக்களை சேர்க்கக்கூடும். அந்த அளவுக்கு நிறைய விளைச்சல் அவனுக்கு கிடைச்சிருக்கு. அந்த விளைச்சலை பார்த்த உடனே அந்த மனிதன் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நம்ம பார்க்கின்ற பொழுது, தானியங்களை சேர்த்து வைக்க வேண்டும், குடோனை இடிச்சு விஸ்தாரமா கட்டணும், இந்த தானியத்தை நான் என்னுடைய ஆயுள் முழுக்க நாம் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அங்க அந்த மனிதன் பேசுகிற காரியங்களை நாம் வாசிக்க கேட்டோம். இப்போ முதலாவது இந்த உவமையிலிருந்து நாம கற்றுக்கொள்ளுகிற காரியம் என்னவென்று சொன்னால், ஆண்டவர் ஏன் இந்த மனிதனை பார்த்து முட்டாள், அறிவியலி, நீ புத்தி இல்லாதவன் என்று சொன்னார் என்று நாம் பார்த்தோம் என்றால், இந்த மனிதனிடத்தில் காணப்பட்ட ஒரு குணம், சொத்துக்கள் மீது அதீத நம்பிக்கை வைத்திருந்த ஒரு மனிதன். ஆஸ்தியின் மீது அதீத நம்பிக்கை. நம்பிக்கை சாதாரண நம்பிக்கை கிடையாது, அதீத நம்பிக்கை. ஏன்னா அவனுக்கு தம்பியா இருக்கக்கூடியவனோ அல்லது அண்ணனா இருக்கக்கூடியவனோ இனிமே எனக்கு வேண்டாம், எனக்கு இந்த சொத்து போதும், என் பயிர் எனக்கு விளைச்சலை கொடுத்திருக்கிறது, நல்ல மேனியை கொடுத்திருக்கிறது, நான் அதை விற்று என் ஆயுள் முழுக்க நான் உட்கார்ந்து சாப்பிடுவேன், எனக்கு அந்த சொத்து மட்டும் போதும், வேற எதுவும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொத்துக்கள் மீது அதிகமான நம்பிக்கை உடையவனாக இந்த மனிதன் காணப்பட்டான். அன்பானவர்களே, உலக சொத்துக்களின் மீது நம்முடைய நம்பிக்கை இருக்கும் என்றால் கர்த்தரும் நம்மை பார்த்து முட்டாளே என்றுதான் சொல்லுவார், மதிகேடனே என்றுதான் சொல்லுவார், புத்தி இல்லாத மகனே மகளே என்றுதான் சொல்லுவார். நாம் யோசித்து பார்ப்போம். உலக ஆஸ்திகள் மீது நம்முடைய நம்பிக்கை அதிகமாக இருக்கும் என்றால் நாம் ஆண்டவருடைய பார்வையிலே செல்வந்தர்கள் அல்ல, முட்டாள்களாய் காணப்படுகிறோம். இந்த செல்வந்தனுக்கு இன்னொரு நல்ல குணம் ஒன்று இருக்கு. என்ன குணம் தெரியுமா? அந்த வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. 19வது வசனத்துல, அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி இருக்கிறது. அப்ப இந்த மனுஷன்ட்ட காணப்பட்ட நல்ல குணம் என்னன்னா, தொலைநோக்கு பார்வையோடு அவன் செயல்படுறான். எதிர்காலத்துல நான் யாரிடத்திலையும் போய் என்ன செய்ய வேண்டாம், கையேந்த வேண்டாம். ஏன்னா நான் இப்ப இருக்கிற இந்த தானியத்தை சேர்த்து வச்சுட்டா நான் எதிர்காலத்துல சந்தோஷமா இருக்கலாம்ல, யாரையும் தேடி போக வேண்டாம்ல, யாரையும் சார்ந்து நான் வாழ வேண்டாம் அல்லவா அப்படின்னு சொல்லி அவன் இந்த சொத்துக்களை சேர்த்ததாக நாம இங்க பார்க்க கூடும். ஆனால் அந்த எண்ணம் கொண்ட மனிதனையும் கூட ஆண்டவர் முட்டாள் என்று சொன்னார். ஏன் தெரியுமா? ஒன்று, அவன் சொத்துக்கள் மீது அதீத நம்பிக்கை வைத்தான். 2வது, அவனிடத்துல காணப்பட்ட ஒரு குணம் என்னன்னா, பிறரை குறித்த அக்கறை இல்லாத மனிதனாக இருந்தான். மற்றவர்களை குறித்து அவனுக்கு எந்த ஒரு அக்கறையும் கிடையாது, கரிசனையும் கிடையாது. 19வது வசனத்தினுடைய பின்பகுதியை பாருங்க. அவன் தன் ஆத்மாவோட என்ன சொல்றான்? நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்மாவோடே சொல்லுவேன். அவன் தனக்குள்ள சொல்றான்,
இந்த விளைச்சல்கள் மூலமாக வந்திருக்கிற சொத்துக்களை எல்லாம் நீ மட்டும் அனுபவி, நீ மட்டும் அனுபவி, நீ மட்டும் நல்லா புசித்து குடித்து நல்லா ஆட்டம் போட்டு நன்றாக இரு, நீ மற்றவங்களை குறித்து கவலைப்படண்டா அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஆத்மாவோடு அவன் சொல்லுகிறான். அப்ப இந்த மனிதனிடத்துல காணப்பட்ட இன்னொரு குணம், ஒரு தீய குணம், பிறரை குறித்த ஒரு அக்கறை இல்லாத மனிதன். ஏன், உடன் பிறந்தவர்களை குறித்தும் கூட ஒரு அக்கறை இல்லாத மனிதனாக இந்த செல்வந்தன் காணப்பட்டான். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில மற்றவர்களை குறித்த ஒரு கரிசனை கண்டிப்பாக இருக்க வேண்டும், கண்டிப்பாக இருக்க வேண்டும். அது அண்டை வீட்டாராக இருக்கலாம், சகோதர சகோதரிகளாக இருக்கலாம், ஒரு தாய் பிள்ளைகளாக இருக்கலாம், யாரா இருந்தாலும் மற்றவர்கள் மீது அக்கறை இருக்க வேண்டும். ஆண்டவரும் நமக்கு அதைத்தான் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? கண்ட சகோதரனிடத்திலே அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்திலே எப்படி அன்பு கூறுவான்? உன் பக்கத்து வீட்டில் இருக்கிற சகோதர சகோதரிகளிடத்துல, உன்னோடு கூட பழகுகிற உன்னுடைய சகோதர சகோதரிகளிடத்துல அல்லது நம்முடைய சகோதர சகோதரிகளிடத்துல நாம் அன்பு செலுத்தவில்லை என்றால், என்னதான் ஆலயத்துக்கு வந்து கடவுளை தேடினாலும் கடவுளின் அன்பை நாம் இன்னும் ருசித்து பார்க்கவில்லை என்பதுதான் அதற்கு பொருள். இங்க அந்த மனிதன் மற்றவர்களை குறித்த ஒரு அக்கறை இல்லாத மனிதனாக, எனக்கு மட்டும் போதும், எனக்கு மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆகவேதான் ஆண்டவர் அந்த மனிதனை பார்த்து, நீ முட்டாள், நீ மதிகேடன் என்று சொன்னார். மூன்றாவதாக இந்த மனிதனிடத்திலே காணப்பட்ட ஒரு குணம் என்னவென்றால், இந்த மனிதன் தன்னலம் நிறைந்தவனாக இருந்தான், சுயநலம் கொண்ட ஒரு மனிதன். இன்றைக்கு சுயநலம் நம்மையே அழித்து போடும் என்பதை நம்மில் பலருக்கு தெரியவில்லை. சுயநலமாய் வாழ்வது நம்மையே அழித்து போடும். இந்த உவமையில இந்த மனிதன் சொல்லுகிற வார்த்தைகளை எல்லாம் கூர்ந்து வாசித்து பாருங்க. 16வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வர நான் அப்படிங்கிற வார்த்தை எத்தனை முறை சொல்லப்பட்டிருக்கிறது என்று பாருங்கள். 2 முறை சொல்லப்பட்டிருக்கிறது. 17வது வசனத்துல நான் என்ன செய்வேன் அப்படின்னு அந்த மனிதன் சொல்றான். 18வது வசனத்துல நான் ஒன்று செய்வேன் அப்படின்னு சொல்றான். அப்ப நான் அப்படிங்கிற வார்த்தை 2 முறை பயன்படுத்தப்பட்டிருக்கு. இன்னும் கூடுதலா என் அப்படிங்கிற வார்த்தை 4 முறை பயன்படுத்தப்பட்டிருக்கு. பாருங்க, 18வது வசனத்துல என் களஞ்சியங்களை இடித்து எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருட்களையும் அப்படின்னு சொல்றான். அப்ப பாருங்க, இந்த இடத்துல என் அப்படிங்கிற வார்த்தை 4 முறை பயன்படுத்தப்பட்டிருக்கு. 19வது வசனத்தின் இறுதி பகுதியிலையும் சொல்லப்பட்டிருக்கிறது, என் ஆத்மாவோட சொல்லுவேன். அப்ப 4 முறை என் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. நான் அப்படிங்கிற வார்த்தை 2 முறை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆங்கில வேதாகமத்துல நான் அப்படிங்கிற வார்த்தை 6 முறை சொல்லப்பட்டிருக்கு. தமிழ் மொழிபெயர்ப்புல அது நமக்கு 2 முறையாக மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. ஆனா ஆங்கில வேதாகமத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா 6 முறை அப்படிங்கிற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த மனுஷனுடைய இருதயம் புல்லாமே எப்படி நிரம்பி இருந்தது என்றால், சுயநலம், தன்னலம், தனக்கு மட்டுமே எல்லாம், நான் நன்றாயிருந்தால் போதும், வேற யாரு எப்படி போனா எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி சுயநலத்தோடு வாழ்ந்த ஒரு செல்வந்தனாக இந்த செல்வந்தன் காணப்பட்டான். அன்பானவர்களே, ஆகவேதான் ஆண்டவர் இவரை பார்த்து முட்டாளே என்று சொன்னார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நமக்குள்ளாகவும் சுயநலம் இருக்கும் என்றால், தன்னலம் இருக்கும் என்றால், நாம் அதை விட்டு விடுவதற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். கடைசியாக இந்த மனிதனிடத்தில் காணப்பட்ட 4வது ஒரு குணம் என்னவென்றால், இந்த மனிதன் கடவுளையும் நம்பாமல் மனிதனையும் நம்பாமல் இருந்தான். கடவுளையும் நம்பாமல் மனிதனையும் நம்பாமல் இருந்தான். இந்த முழு உவமை நம்ம வாசிக்கின்ற பொழுது இந்த மனிதனுடைய முழு நோக்கம் எல்லாமே நான் மட்டும் தனியா நல்லா இருக்கணும், நான் மட்டும் தனிமையில நல்லா இருக்கணும், என் கூட யாருமே வேண்டாம், எனக்கு உறவுகளோ சொந்தக்காரங்களோ யாருமே என்னுடைய சொத்திலே பங்கு கொள்ள வேண்டாம், அனுபவிக்க வேண்டாம், நான் மட்டும் தனிமையில நல்லா இருக்கணும். தன்னை தனிமைப்படுத்தி கொண்டான். தன்னை படைத்த இறைவனையும் அவன் நினைக்கவில்லை, தன் கூட பிறந்த சகோதர சகோதரிகளையும் அவன் நினைக்கவில்லை, நம்பவில்லை. அதுதான் அதற்கு பொருள். தன்னை தனிமைப்படுத்தி கொண்டான், நான் தனியா நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி. இதற்கு ஆங்கிலத்திலே ஒரு பெயர் சொல்லுவார்கள், அஃப்ளியன்ஸா அப்படின்னு சொல்லுவாங்க. அஃப்ளியன்ஸா அப்படின்னா அது ஒரு நோய், வியாதி. என்ன வியாதி அப்படின்னா, என்ன ஆசீர்வாதம் கிடைச்சாலும் சரி, அல்லது என்ன நன்மைகள் கிடைத்தாலும் சரி, அல்லது எப்படி தன்னுடைய வாழ்க்கையில சூழ்நிலைகள் இருந்தாலும் சரி, எப்போதுமே தனிமையில இருப்பதையே அவர்கள் விரும்புவார்கள். யாருமே அவங்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடாது,
யாருமே அவங்கள சரியான பாதையில் வழிநடத்தக்கூடாது, யாரையும் நம்ப மாட்டாங்க. நான் தனிமையில தான் இருக்கணும், நான் தனியாக இருக்கணும், தனிமை இந்த வார்த்தைக்கு முக்கியத்துவப்படுத்தி தனிமையிலேயே வாழ்வார்கள். இவர்களுக்கு ஆங்கிலத்தில் அஃப்ளூயன்ஸா அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு நோய், இது ஒரு மனநோய் என்று சொல்லுவார்கள். சைக்காலஜிக்கலா இது ஒரு மனநோய் என்று சொல்லுவார்கள். அந்த மனநோய் பாதிக்கப்பட்டவனாகத்தான் இந்த செல்வந்தன் காணப்படுகிறான். நான் தனிமையாக என் சொத்துக்களை அனுபவிக்க வேண்டும், நான் தனிமையில நல்லா இருந்தா போதும் அப்படின்னு சொல்லி. அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் இந்த உவமையிலே நம்முடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்ப்போம். உலக ஆஸ்திகள் மீது அதீத நம்பிக்கை நமக்கு இருக்கிறதா? ஆண்டவரை நம்பாமல் மனிதனையும் நம்பாமல் நம்ம இருக்கிறோமா? பிறரை குறித்த ஒரு கரிசனை இல்லாதவர்களா இருக்கிறோமா? சுயநலம் மிகுந்தவர்களா இருக்கிறோமா? இந்த குணங்கள் நம்மிடத்திலும் இருக்கும் என்றால் கடவுள் நம்மை ஆசீர்வதிக்க முடியாது. ஆண்டவருடைய பார்வையிலே நாம் முட்டாள்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மை. அப்ப இந்த உவமையிலிருந்து செல்வந்தரா வாழ்வது பாவமா அப்படின்னு சொல்லி கடைசியா ஒரு கேள்வி நமக்கு எழலாம் இல்லையா? செல்வந்தரா வாழ்வது குற்றமா பாவமா? நான் சொத்துக்கு ஆசைப்படுவது என்ன தப்பா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம். சொத்துக்கு ஆசைப்படுவதோ செல்வந்தராய் வாழ்வதையோ ஆண்டவர் இங்கு குற்றமாக சொல்லவில்லை. பணக்காரர்களாக இருப்பது ஆண்டவருக்கும் விருப்பம்தான், அது தவறு அல்ல. ஆகவேதான் 15வது வசனத்துல ஆண்டவர் முதல்ல சொல்லிட்டாரு, பொருள் ஆசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். பேராசைப்படுவதுதான் தவறு. இருப்பது போதும், எனக்கு கிடைப்பது போதும், நான் உழைக்கிற உழைப்புக்கு ஏற்ற சம்பாத்தியம் எனக்கு கிடைக்கிறது, அது போதும், அதிலே நான் சந்தோஷமா இருக்கிறேன் என்று நினைப்பது தவறு அல்ல. மாறாக பேராசை கொள்வது, எனக்கு இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும், அவங்களுக்கு அது இருக்கு எனக்கு இது இல்லையே அப்படின்னு சொல்லி நினைத்து பேராசை கொள்வது, அதைத்தான் ஆண்டவர் இந்த உவமையை சொல்லி கடிந்து கொள்கிறார். உங்களுடைய நம்பிக்கை அல்லது நமது நம்பிக்கை சொத்துக்கள் மீது போகிறதாக ஆண்டவர் கடிந்து கொள்கிறார். அன்பானவர்களே, செல்வந்தராய் வாழ்வது தவறல்ல, பணக்காரர்களாய் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவது தவறல்ல. நாம் பணக்காரர்களாய் இருந்தாலும் கடவுள் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும், சக மனிதனையும் நம்ப வேண்டும், சக மனிதனையும் நேசிக்க வேண்டும். நிறைய இன்றைய உலக பிரகாரமா பொதுவா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதிகமான செல்வங்கள் வைத்திருப்பவர்கள், பணங்கள் வைத்திருப்பவர்கள் எந்த மனிதனையும் நம்ப மாட்டாங்க, எந்த மனிதனையும் நம்ப மாட்டாங்க. அவங்களுக்கு கீழே இருக்கிற மேனேஜரை முதற்கொண்டு என்ன செய்ய மாட்டாங்க, நம்ப மாட்டாங்க. பிஏவை முதற்கொண்டு நம்ப மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் யாருக்கு வந்துவிடும் என்றால் அதிக பணம் படைத்தவர்களுக்கு வந்துவிடும். இது இயல்பு, இது இயல்பு. ஆகவேதான் வேதத்துல ஒரு 2 மனிதர்கள் இப்படியாக ஜெபம் செய்வார்கள். எப்படி சொல்லுவார்கள்? ஒரு மனிதன் ஆலோசனை சொல்லுவான், ஆண்டவரே ஐஸ்வர்யத்தை எங்களுக்கு தராமல் ஐஸ்வர்யத்தின் மீது எங்கள் இருதயம் போகாமல் நீர் காத்து கொள்ளும் அப்படின்னு சொல்லி ஒரு மனிதன் ஆலோசனையாக ஜெபத்தை ஏறெடுப்பான். அந்த மனிதனுடைய குமாரன் இப்படி சொல்லுவான், ஆண்டவரே எங்களுக்கு 2 காரியத்தை நீர் தரக்கூடாது, ஒன்னு தரித்திரம், இன்னொன்னு ஐஸ்வர்யம். ஐஸ்வர்யம் அதிகமாகும் போது கடவுளே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணம் எனக்கு வந்துடக்கூடாது. ஆகவே எனக்கு நீர் ஐஸ்வர்யத்தை தர வேண்டாம். தரித்திரம் அதிகமாகும் போது, வறுமை அதிகமாகும் போது நான் பிறருடைய பொருட்களின் மீது ஆசைப்பட்டு இச்சைப்பட்டு திருடி உம்முடைய நாமத்தை நான் வீணிலே வழங்கிவிடக் கூடாது. ஆகவே எனக்கு தரித்திரத்தையும் தரண்டாம், என் படியை எனக்கு அளந்து போடும் அப்படின்னு சொல்லி ஒரு மனிதன் ஜெபிப்பார் வேதாகமத்துல. அந்த மனிதன் யார் அப்படின்னு சொல்லி நீங்க கண்டுபிடிச்சு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு பரிசு. சரியா? எனக்கு தரித்திரத்தையும் தர வேண்டாம், ஐஸ்வர்யத்தையும் தர வேண்டாம், எனக்கு சரியாய் அளந்து போடும் அப்படின்னு சொல்லி ஒரு மனிதன் வேதாகமத்துல ஜெபிப்பார். அந்த மனிதன் யார் இருப்பிடத்தோட நீங்க கண்டுபிடிச்சு வரும் நாட்கள்ல சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு பரிசு. சரி, அப்போ நம்முடைய வாழ்க்கையில நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே பேராசை கொள்ளாமல், பொருளாசை கொள்ளாமல், எனக்கு இருக்கிறது போதும் என்கின்ற அந்த திருப்தி உள்ள மனதை எனக்கு தாரும் என்று சொல்லி நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். ஒரு மனிதன் நிவிதமாக சொல்லுகிறார், சீடத்துவ வாழ்க்கைக்கு தன்னலமும் செல்வத்தை குவிக்க வேண்டும் என்ற எண்ணமும் எதிரானது என்று ஒரு மனிதன் சொல்லுகிறார். சீடத்துவ வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது சீஷத்துவ வாழ்க்கை. இயேசுவை பின்பற்றும் சீஷர்களாய் நீங்களும் நானும் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட சீடத்துவ வாழ்க்கைக்கு தன்னலம் இருக்கும் என்றால், சுயநலம் இருக்கும் என்றால், செல்வத்தை சேர்த்து கொண்டே இருக்க வேண்டும், இன்னும் எனக்கு பொருள் வேண்டும், செல்வம் வேண்டும் என்று நாம் நினைத்து கொண்டு வாழ்வோம் என்றால் நாம் உண்மையிலேயே சீஷத்துவ வாழ்க்கைக்கு தகுதியானவர்கள் அல்ல.
சீஷத்துவ வாழ்க்கை நம்மிடத்திலே இல்லவும் இல்லை என்பதுதான் உண்மை. ஆகவேதான் லூக்கா 18ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுவார், ஐஸ்வர்யவான்கள் விண்ணக அரசிலே நுழைவது ஒட்டகமானது, ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும். அப்படின்னா உண்மையிலேயே பணக்காரங்க பரலோகத்துக்கு போக மாட்டாங்களா? பரலோகத்துக்கு அவங்க தகுதி கிடையாதா அப்படின்னு சொல்லி நாம நினைக்கலாம். இல்ல, அதை ஆண்டவர் இங்கு சொல்லல. பணக்காரர்கள் அவர்கள் உண்மையாகவே பணத்தை சம்பாதித்து ஏழைகளுக்கும் உதவி செய்து இருந்தார்கள் என்றால் நிச்சயமாக பரலோகம் போவார்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள் என்றால். ஆனா ஆண்டவர் இங்கு எதை கடிந்து கொள்ளுகிறார்? தங்களுக்கு மட்டுமே சொத்துக்களை சேர்த்து கொண்டே இருப்பவர்களைத்தான் ஆண்டவர் லூக்கா 18:25 அவர்கள் பரலோக ராஜ்யத்துக்கு நுழைவது கடினமாயிருக்கும் என்று அங்கு சொல்லுகிறார். ஆகவே செல்வத்தை சேர்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை விட்டுவிட்டு நாம் சுயநலமாய் வாழாமல் பொதுநலமாய் வாழ ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.